ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும்போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது, முடிய போகுது. அந்த 10 மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்கே முடித்தோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்கக்கூடாது, அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளையிடத்திலே, என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன், திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி மலராது. அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள். 26 என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை. நான் நின்றுருக்கேன், உங்களுக்கு நின்றுருக்கேன், நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. நின்றுருக்கேன். இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான், நீங்கள் நிக்கல. அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.